Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம பால் பவுடர் எப்படி வீட்லயே செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம எல்லாரும் ஒரு அவசரத்துக்காக வீட்ல பால் பவுடர் வாங்கி வச்சிருப்போம். Also அந்த பால் பவுடர் வச்சு நம்ம நிறைய ஸ்நாக்ஸ் கூட பண்ணுவோம். சோ இந்த பால் பவுடரை நம்ம வீட்லயே செஞ்சா இன்னும் சூப்பரா தான் இருக்கும். Also இன்னைக்கு நம்ம எந்த preservatives சேர்க்காம நல்ல ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னர்ல போட்டு ஒரு 1 month வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஹோம்மேட் பால் பவுடரோட ரெசிபியை தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபியை பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு ஹெவி பாட்டம் பேன்ல ஒரு 1 லிட்டர் பாலை காய்ச்சிருங்க. பால் நீங்க ரெகுலரா வீட்ல யூஸ் பண்ற பாலே எடுத்துக்கலாம். பால் இப்போ நல்லா கொதிச்சாச்சு. சோ இப்போ ஃப்ளேமை மீடியம்ல வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பால் நல்லா ஹாஃபா ரெடியூஸ் ஆயாச்சு. சோ இப்போ ஃப்ளேமை நல்லா லோ பண்ணிட்டு அப்பப்ப கலந்து விட்டுருங்க. இப்போ வாட்டர் போர்ஷனா பால் கம்மி ஆயிருச்சு. சோ இனிமே அடி பிடிக்க ஸ்டார்ட் ஆகும். சோ கண்டினியூஸா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா திக் ஆயிருச்சு பால். நல்லா ஃபோல்ட் பண்ற கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. சோ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா கூலாக விட்டுருங்க. இப்போ நல்லா கூல் ஆயாச்சு. சோ ஒரு சின்ன உருண்டையை எடுத்துக்கோங்க. அதுல இருந்து அதை நல்லா 2 கை வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. அப்புறமா அதை நல்லா தின்னா தட்டிடுங்க. ஒரு ஒயிட் பிளேட் இல்லாட்டி ஒரு மூடியில அதை பிளேஸ் பண்ணிடுங்க. கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பால் பவுடரும் ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ இது ஒரு 3 மணி நேரம் நல்ல வெயிலில் காய வச்சிடலாம். இப்போ 3 மணி நேரம் ஆயாச்சு. நல்லா ட்ரையாக இருக்குது. உடச்சா நல்லா நொறுங்குற அளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சிருங்க. இதை ஒரு தடவை சலிச்சு எடுத்து வச்சுருங்க. இப்போ உங்கள் ஹோம்மேட் மில்க் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சுலபமாக இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். இனிமேல் நீங்கள் கண்டிப்பாக மில்க் பவுடரை கடையில் வாங்கவே மாட்டீங்க. நல்ல ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஒரு 1 month வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். இதை வச்சு நீங்கள் நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் கூட ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை பார்க்க வர வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.